ஆகும். ஆனால் ஒன்று, இந்த மனநோய் வந்தவங்களுக்கு இது மாதிரி சந்தோஷமாக இதாக இருந்தால் அவங்களுக்கு மனநோகாமல் அது மாதிரி அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்கெல்லாம் கூட இருந்து சரி பண்ண முடியும். ஆனால் அந்த மனநோய் வந்துட்டு கண்டிப்பாக அடுத்ததும் சீக்கிரமாக அவங்களுக்கு வரும். அதாவது அது நல்ல க்யூராக ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அப்படி ஆகி நிறைய பேர் இருக்காங்க. நல்லா ஆயிடுச்சு, நல்லா பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கோபம் வர்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமோ, அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று இது பண்ணிட்டாலோ டக்குன்னு அவங்களுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்தால் அப்போ திரும்ப என்னன்னா அந்த ஸ்டேஜுக்கு அவங்க ரொம்ப சீக்கிரமே அவங்களால போயிட முடியும். அதனால முடிஞ்ச அளவு அவங்கக்கிட்ட நல்ல விதமாகவே பேசி நல்ல விதமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இன்னும் யாருக்கு வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று கணவனால், இன்னொன்று வந்துட்டு பணத்தினால, இன்னொன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா, குழந்தை பிறந்துடும். ஆனால் வீட்டில் இருக்க மாமியாருங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஆம்பளை பையன் பிறக்கலை, பொண்ணா பெற்று கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்ச்சர் கொடுப்பாங்க. அந்த குழந்தை பிறந்த டைமில் தான் அந்த பொண்ணுங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு பொண்ணை பெற்றுட்ட பாரு, பையனை பெற்றுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மதிப்பு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க மாமியார் வீட்டில். அந்த பொண்ணுக்கு அதை வெளியிலேயே சொல்லவும் முடியாது. ஆனால் நிறையா முட்டாள் மாமியார்கள் இப்படி தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆணை பெக்கிறதோ ஒரு பொண்ணை பெக்கிறதோ ஒரு ஆண் கையில் தான் இருக்குது. இப்போ வந்து அதை டாக்டர்ஸே சொல்கிறாங்க. இது மாதிரி புரியாதவங்களுக்காகவே டாக்டர்ஸே சொல்கிறாங்க, இது பெண்கள் கையில் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு கர்ப்பபாத்திரம் இருக்குது, அவங்க ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கலாம், அதுதான் ஒரு பெண்ணால் முடியுமே தவிர ஆனா பொண்ணாங்கிறதெல்லாம் ஒரு பொண்ணு கையிலேயே கிடையாது. அது பரம்பரை கையிலையும் கிடையாது. ஒரு ஆண் கிட்ட இருந்து ஒரு ஆண் குழந்தைனாக்கா அதுவும் ஆண் கையில் தான் இருக்குது, பெண் குழந்தைனாலும் ஆண்கிட்ட தான் இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லைனாலும் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், நான் டாக்டர்ஸ் சொன்னதை சொல்கிறேன். எக்ஸும் ஒய்யும் ஆண்கிட்ட இருக்கும், வெறும் எக்ஸ் மட்டும்தான் பொண்ணுக்கிட்ட இருக்கும். அப்போ அந்த எக்ஸும் சேரும்போது பொன் குழந்தை பிறக்குது, எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தா ஆண் குழந்தை பிறக்குது. அப்போ அந்த ஆண்கிட்ட தான் எக்ஸும் ஒய்யுமே ஆண்கிட்ட தான் இருக்குது. அப்போ ஆண்கிட்ட இருந்து வர்றது தான் பொண்ணு பெற்று கொடுக்க முடியுமே தவிர ஒரு பொண்ணால் உள்ள செஞ்சு வச்சு ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்று எடுக்க முடியுமா? உடனே படித்தவங்களுக்கே கூட அதை பற்றியெல்லாம் தெரியறது இல்லை. ஒரு சிலருக்கு தான் தெரியுமா இருக்கும், எல்லாருக்குமே தெரியறது. அதே மாதிரி தான் என் பொண்ணுக்கும் ஒரு சின்ன பயம் வந்துருக்கு. அது என் பையனோட கையில் தான் இருக்கே தவிர ஒன்ட்ட எந்த இதுவும் இல்லை. பையனை தான் சொல்லணுமே தவிர ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ரெண்டுமே சந்தோஷம்தான். பார்த்தாலும் ஒன்றை நாங்கள் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அது உங்ககிட்ட எந்த இதுவும் இல்லை.